வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் ரோஸ்ட். இது பண்ணுறதுக்கு ஒரு காலிஃப்ளவர், ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் சில கொஞ்சம் பேசிக் மசாலாஸ் இருந்தால் போதுங்க. ஈஸியாக இதை குக் பண்ணிடலாங்க. இதோட ரெசிபி கார்டை நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 400 கிராம் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்லேயே குக் பண்ணுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ரோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாரா பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.